ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்காக, ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்டாக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். செட் தியரி, டெஃபினைட் இன்டெக்ரல், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே வரிசையாக கொடுத்துட்டே வரேன். நம்ம இப்போ எக்ஸாம் இந்த வாரம் நடந்துக்கிட்டு இருக்கு எக்ஸாம். அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீகேப் ரிவிஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ தான் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஜேஇஇ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சேனல்ஸ் நியூவாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி ஜேஇஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி கான்செப்ட்ஸை வச்சு தான் கொண்டு வரேன். நேற்றுக்கு கொடுத்துருந்தேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1, 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அது போக ஒமேகாங்கிறது என்னன்னா -1 + i√3/2. ஒமேகா ஸ்கொயருங்கிறது என்னன்னா -1 + i√3/2. சரியா? இதெல்லாமே நம்ம நேற்று உள்ள வீடியோஸில் கொடுத்துருக்கேன். அப்போது 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அந்த கண்டிஷன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் நம்ம இதை என்ன செய்ய போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 + z + z² ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் இது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கான கண்டிஷனை நம்மளுக்கு என்ன செய்யுது, சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? அப்போ இசட்ங்கிறது ஒமேகா, z² ஒமேகா ஸ்கொயர். சரியா? அப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடியதுல இசட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒமேகா போட போகிறோம். z² ஒமேகா ஸ்கொயர் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒமேகா ப்ளஸ் 1/z ஒமேகா ஸ்கொயராக இருக்கும். 1/zங்கிறது தான் நம்மளுடைய இசட்டோட ரெசிப்ரோக்கல். 1/z தான் நம்மளுடைய ஒமேகா ஸ்கொயராக இருக்கும். சரியா? அப்போ இது ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z² ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1/z² அதே மாதிரி ஒமேகாவாக இருக்கும். இதில் ஒமேகா ஸ்கொயர் இது என்னவாயிரும், ஒமேகா ஆயிரும். சரியா? z³ ஒமேகா கியூப், ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. அப்போ இது 1 + 1 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஒமேகா பவர் ஒமேகா பவர் 4 + 1/ஒமேகா/4ன்னு இருக்கும். 1/ஒமேகா இது ஒமேகா கியூப் 1, அப்போ 1/ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். பவர் 4க்கு நான் சொல்றேன். பவர் 5, பவர் 6 வரை எழுதணும். அப்போ ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 4. சரியா? அடுத்தது பவர் 5ல பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்னா z/5 + 1/z/5ன்னு இருக்கும். அப்போ ஒமேகா பவர் 5 + 1/ஒமேகா/5, 1/ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்னா ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகான்னு வந்துடும். 1/ஒமேகா ஸ்கொயர் ரெசிப்ரோக்கலாக இருக்கும். 1/ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகான்னு வந்துடும். சரியா? ஏன் 1/ஒமேகா ஸ்கொயர் ஒமேகான்னு சொல்றேன்னு பாருங்க. ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. அப்போ ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/ஒமேகா. ஒமேகா ஈக்குவல் டு 1/ஒமேகா ஸ்கொயர். அதை வச்சு தான் நான் இதில் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு ஒமேகா போட்டேன்னா 1/zக்கு 1/ஒமேகா போடுவேன். 1/ஒமேகாங்கிறது என்ன வந்துடும், ஒமேகா ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்தது z² நம்ம ஒமேகா ஸ்கொயர் போடுவோம். 1/z² 1/ஒமேகா ஸ்கொயர்னு போடுவோம். 1/ஒமேகா ஸ்கொயருங்கிறது என்னவாயிடும், ஒமேகாவாயிடும். இதில் ஒமேகா கியூப் 1, அப்போ 1 + 1. இதே மாதிரி ஒமேகா பவர் 4ல z/4 + 1/z/4 இருக்குமா? அப்போ ஒமேகா பவர் 4 + 1/ஒமேகா/4. ஒமேகா கியூப் 1, அப்போ ஒமேகா கியூப் 1, அப்போ ஒமேகா. 1/ஒமேகாங்கிறது என்னது, ஒமேகா ஸ்கொயர். அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன போட்டுடலாம், ஒமேகா ஸ்கொயர் போட்டுடலாம். இது எல்லாம் பவர் 4ல, பவர் எல்லாத்துக்குமே ஸ்கொயர் தான். ஒமேகா பவர் 5ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒமேகா பவர் 5 அப்படின்னா is ஒமேகா பவர் 5 plus 1 by ஒமேகா பவர் 5. இது என்ன வரும்? ஒமேகா ஸ்கொயர் plus 1 by ஒமேகா ஸ்கொயர்னு வரும். அப்போ ஒமேகா ஸ்கொயர் plus ஒமேகான்னு வந்துடும். இது என்னது? 1 2 3 4 5 எழுதியாச்சா? ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 6 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஒமேகா பவர் 6 1 by ஒமேகா பவர் 6. அப்போ ஒமேகா கியூப் த ஹோல் ஸ்கொயர் 1 by ஒமேகா கியூப் த ஹோல் ஸ்கொயர். ஒமேகா கியூப் 1னா ஒமேகா கியூப் 1னா நம்மளுக்கு இதுல என்ன வந்துடும்? 1 plus 1 வந்துடும். 1 plus 1 the whole square. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க. இதுல 1 plus ஒமேகா 1 plus ஒமேகா plus ஒமேகா ஸ்கொயர் equal to 0. அப்ப ஒமேகா ஸ்கொயர் plus ஒமேகாக்கு நம்ம என்ன போட்டுடலாம்? -1 போட்டுடலாம். போட்டுடலாமா? அப்ப இதுல -1 the whole square plus -1 the whole square. அடுத்தது இது என்னது? 1 plus 1 2 ஸ்கொயர்னா 4 plus அடுத்தது ஒமேகா plus ஒமேகா ஸ்கொயர் வந்து -1 the whole square. அடுத்தது -1 the whole square. அடுத்தது 2 square 4. அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. 1 plus 1 plus 4 plus 1 plus 1 plus 4. 4 நாள் 8 8 நாள் 12. ஆன்சர் என்ன? 12. இந்த 12 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இதுலயும் ஒமேகா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸுமே என்ன செய்யும்? இதுக்கும் அப்ளை ஆகும். அப்போ 1 plus ஒமேகா plus ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0வா? அப்போ 1 plus ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்ப பாருங்க 1 plus ஒமேகா the whole power 7 equal to minus omega square the whole power 7 equal to minus omega power 14. minus என்னது? omega power 14. minus omega power 14 னா minus omega power 14 னா நம்மளுக்கு minus omega power 12 into omega square. minus omega power 12 into என்ன வந்துரும்? omega square னு வந்துரும். சரியா? -1 ஏன்னா ஒமேகா இத வந்து மைனஸ் ஒமேகா கியூப் த ஹோல் பவர் 4. ஒமேகா கியூப் 1னா அப்போ 1 பவர் 4 1 வந்துரும் இன்டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். பழையபடி நம்ம மைனஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு என்ன போட்டுடலாம்? 1 பிளஸ் ஒமேகான்னு போட்டுடலாம். இதுல என்ன கொடுத்துருக்கு? ஈக்குவல் டு a பிளஸ் b ஒமேகான்னு கொடுத்துருக்கு. அப்ப a is equal to 1 b is equal to 1. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஆன்சர் என்னது? 1,1. ஆப்ஷன் கொடுக்கல. ஆப்ஷன் இது மறந்துட்டேன்னா அழைச்சிட்டேன்னு தெரியல. பட் the answer is என்னது? 1,1. சரிதானா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து value of 2 plus I 3i sin theta by 1 minus 2i sin theta. 1 minus 2i sin theta is purely imaginary. இது purely imaginary ன்னு கொடுத்திருக்கு. அப்போ 2 plus 3i sin theta அதாவது டினாமினேட்டர்ல i இல்லாம கொண்டு வந்துட்டே இருக்கணும். நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உடைய மெயின் கான்செப்டே அதான். டினாமினேட்டர்ல என்ன எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? ஐயே இருக்கக்கூடாது. அப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதனுடைய கான்ஜுகேட்டை வச்சு மேலேயும் கீழே என்ன செய்திடலாம்? மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 1 plus 2i sin theta by 1 plus 2i sin theta. சரியா? ஈக்குவல் டு 2 plus மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த 2 கொண்டு இது கூட 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 plus 4i sin theta plus 3i sin theta plus 6i square sin theta by denominatorல 1 plus 4 sin square theta. We don't worry about the denominator. நம்மளுக்கு என்ன சொல்லிருக்கு? பியூர்லி இமேஜினரின்னு சொல்லியிருக்கு. பியூர்லி இமேஜினரினா ரியல் பார்ட் ஈக்குவல் டு 0. ஐ ஸ்கொயர் என்னது? -1. ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு இவ்வளவு -1. அப்போ 6i square sin square theta. அப்ப denominator equal to 0 ன்னு போட்டீங்கன்னா 2 minus 6 sin square theta equal to 0. அப்ப sin square theta 6 sin square theta equal to 2. sin square theta equal to 2 by 6.
sin square theta is equal to 1 by 3. Sin theta is equal to 1 by root 3. Plus or minus 1 by root 3. அப்ப theta is equal to sin inverse of 1 by root 3. சரிதானா? இதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து.